வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாமா? நான் அதை உங்களுக்காக செய்வேன். நீ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது யாருக்காக பண்ணுறனோ இல்லையா, நான் உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஐ டெஃபினெட்லி, ஏன்னா கண்டிப்பாக அப்படிங்கிறத டெஃபினெட்லின்னு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா டெஃபினெட்லின்னு பண்ண சொல்லலை அப்படின்னா ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ டெஃபினெட்லி ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்னா உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறது. இதில் பல பேர் இருக்காங்க. a lot of members are in this. a lot of members அப்படின்னா நிறைய பேர், are in this அப்படின்னா இதில் இருக்காங்க. a lot of members are in this அப்படின்னா நிறைய பேர் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு ஆஃபீஸில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸை, உனக்கு தான் எல்லாமே நடக்குது, என்னன்னு தெரியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது, உனக்கு தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க இல்லையா. ஸோ அதை எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி டு யூ. ஹேப்பனிங்னா நடக்கிறது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி டு யூ அப்படின்னா உனக்கு மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது. நடக்குது ஃபேவர், அவங்களுக்கு பிடிச்சது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். அவங்க என் மேலே பொறாமப்படுறாங்க. நான் என்னோட ஹார்ட் ஒர்க் போடுறேன், பட் ஆனால் ஏன் அவங்க என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, நான் என்ன பண்ணேன், அவங்க என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறது envy me அப்படின்னா பொறாமப்படுறது. இதுவே ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. பிட்ரேயல் அப்படின்னா துரோகம் அப்படின்னு சொல்றது, என்னன்னா பொறாமப்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் தே envy me அப்படின்னா அவங்க என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. நான் உன்னை பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இப்போ சாப்பிடல அப்படின்னா நான் உன்னை பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்றது, இல்லை இது பூச்சாண்டி வரான், பூச்சாண்டிகிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஐ வில் ஹேண்ட் யூ ஓவர் டு தி புகி மேன் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஐ வில் ஏன்னா பிடிச்சி கொடுத்துருவேன் ஃபியூச்சர் இல்லையா, ஸோ அதனால இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். அதை கொடு, இதுவே அதை அவங்கிட்ட கொடு, அதை அவகிட்ட கொடு அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? அதை கொடு அப்படிங்கறத கிவ் இட்னு சொல்லலாம். டு மீ அப்படின்னா என்கிட்ட கொடு, அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றது. கிவ் டு ஹர் அப்படின்னா அவகிட்ட கொடுன்னு சொல்றது. ஹிம் அப்படின்னா அவங்கிட்ட கொடுன்னு சொல்றது. இப்படி மாற்றி மாற்றி நம்ம பேசுகிற சென்டென்சஸை நம்ம நார்மலாக பேசும்போது அதை சேஞ்ச் பண்ணி சொல்லலாம். கிவ் இட், அதை அவங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றது. நேற்று மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தூங்கிட்டேன். ஐ ஃபெல் அஸ்லீப் வைல் டெக்ஸ்டிங். ஓகேங்களா? டெக்ஸ்டிங் அப்படின்னா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஐ ஃபெல் அஸ்லீப்னா தூங்கிட்டேன். வைல் டெக்ஸ்டிங் எப்போ, வைல் அப்படின்னா பொழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இருக்கும்போது அந்த மாதிரி சொல்லும்போது வைல் யூஸ் பண்ணுவோம். ஐ ஃபெல்ட் அஸ்லீப் வைல் டெக்ஸ்டிங். பார்த்து கையை சுட்டுடாத, பார்த்து பத்திரமா எடுத்துப்போ, கையில சுட்டுடாத. பி கேர்ஃபுல். டோன்ட் பேர்ன் யுவர் ஹேண்ட்ஸ். டோன்ட் பேர்ன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா உங்க கையை சுட்டுக்காதீங்க, பார்த்து பத்திரம் அப்படிங்கிறது பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? இது நம்ம டே டு டே லைஃப்ல பேசும்போது யூஸ் பண்ண சென்டென்சஸ் தான். அண்ட் பேசும்போது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பேசி பழகுங்க. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் சேனல் கொடுங்க. அது எனக்கு மேலும் மோட்டிவேஷனலாக இருக்கும். நான் ஃபர்தர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க. அண்ட் ஆல்சோ அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா நான் புதுசாக வீடியோஸ் போடுறதுக்காகவும். ஸ்டே டியூன். டாடா பாய்.